தங்கச்சியோட அறையில இருந்து பார்க்க முடியாதபடி பண்ணிடுங்க. துர்க்கை தாயி, எப்பவும் என்னோட பொம்மைக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கணும். அவ குழந்தைத்தனத்தை புரிஞ்சுக்காம அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அவளை காயப்படுத்திடக்கூடாது. அவளை காப்பாத்துமா, நீதான் காப்பாத்தணும். இந்த வயசுலயும் கல்யாணமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சமூகம் இந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு தெரியும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. வாப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்.
நேரம் ஆகுது, மாலையை மாத்திரலாம். கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னேன். நான் சொன்னது கேட்கலையா? இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. என்னாச்சு சின்னையா? இந்த கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? இந்த மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்து கூட உங்களுக்கு தெரியலையா? இந்த ஆள் இந்த பொண்ணோட தாத்தாவை விட பெரியவரு. பொம்மைக்கு இந்த கிழவன் கூட கல்யாணமா? சம்பந்தி, எல்லாமே எல்லாம் மீறி போகுது. நீங்க என்ன கல்யாணம் பண்ண கூப்பிட்டீங்களா இல்ல அசிங்கப்படுத்த கூப்பிட்டீங்களா? கல்யாணத்துக்கு தாங்க. சடங்க உடனே ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மனசு படபடங்குதே. ஏதோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. உன் அம்மா ஒரு விதவை. அந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. இந்த உலகத்திலே எனக்கு மோசமான நாள்னா அது நீ என் கல்யாணத்தை பார்க்காம இருக்க நாள் தான். இந்த கட்டையை கூட நான் எடுத்துட்டேன் பாரு. ஆனா இந்த அறைக்குள்ளேயே இருந்து இந்த சின்ன ஓட்டு வழியா என்னோட கல்யாணத்தை நீ பாருமா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்க யாரு? இவரு எங்க சின்னையா. இவரு இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அதனால நம்ம சடங்குலாம் இவருக்கு தெரியாது. இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? பார்த்தாலே தெரியலையா? இது கல்யாணமே இல்ல, இந்த பொண்ணுக்கு இழைக்கிற அநீதி. இது சடங்கு இல்ல, இது அநியாயம். இந்த அநியாயத்தை கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும் மாமா. நீங்க யாரும் தடுக்க வரலனா நானே தடுத்து நிறுத்துவேன். யாருன்னு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல. ஆனா நீங்க யாரா இருந்தாலும் என்னோட பொம்மைக்கு நீங்க தான் கடவுள். இந்த அரக்கங்கிட்ட இருந்து என் மகளை காப்பாத்த வந்திருக்கீங்க. சின்னையா, புருஷன் பொண்டாட்டியை விட வயசுல பெரியவங்களா இருக்கிறது இங்க அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. ஆமா, அவ என் தங்கச்சியோட பொண்ணுதான். என் தங்கச்சி கணவனை இழந்து விதவி ஆயிட்டா. இவங்க 2 பேரோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. பொய். நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறது பச்சை பொய். தன்னுடைய புருஷன் தன்னை விட இந்த அளவுக்கு வயசா இருக்கிறத யார் விரும்புவா? எந்த அம்மா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க பொண்ண நரகத்துல தள்ள பாப்பாங்க? எல்லாரும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம ஏதாவது என் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இவளோட தாய் மாமன், இவளோட அப்பா ஸ்தானத்துல இருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும். நான் பொய்யா பழி போடுறேனா? அப்ப சரி, பொண்ணுகிட்டே கேட்டுடலாம். ஆனா பாவம், அவ எப்படி பேசுவா? அவ இப்ப பேசுற நிலைமையிலே இல்லையே. சொல்லுங்க, அவ நினைவோட தான் இருக்காளா? இவ தூங்கிக்கிட்டு இருக்கா. இவ எப்பவுமே இப்படிதான் தூங்குவா. இவ குழந்தை இல்ல. சரி, கணக்கு புள்ள மாமா, டிரைவர் கிட்ட சொல்லி இப்பவே வண்டி எடுத்துட்டு போய் டாக்டரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இது தூக்கமா இல்ல மயக்கமான்னு அவர் வந்து சொல்லிடுவாரு. போதும், யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாங்க இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலா அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. கல்யாணம் பண்ணதான் இங்க வந்தோம். எங்க மானத்தை காத்துல பறக்கப்பட வரல. இங்க பாருங்க, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது இங்க ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்.
ஏன் ராமச்சந்திரா, உங்க பேத்தி அவளை விட 2 மடங்கு வயசுல பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கலையா இல்லையா? இங்க பாருங்க, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடை பண்ணாதீங்க. இது நல்ல காரியமா? எப்படி? முதல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசே ஆகல, அதுக்குள்ளே கிழவன் கூட கல்யாணமா? இந்த தகாத கல்யாணத்துல அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும் சொல்லுங்க? தடை பண்ணக்கூடாதா? கண்டிப்பா நான் தடுப்பேன். இந்த தடையோடைய பேர் தெரியுமா? அனிருத் கோபிநாத். தள்ளி போ, விட மாட்டேன். யாராவது என் பொம்மையை காப்பாத்துங்க, அவ குழந்தை. நான் 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு அவமானம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு மட்டும் இவ எனக்கு பொண்டாட்டி ஆகலன்னா இவளை நான் உயிரோட விட மாட்டேன். நீங்க இப்படியே பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? நீங்க என் தங்கச்சியை காப்பாத்துங்க. இங்க பாரு, அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. நிறுத்துங்க ஐயா, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. இவன் நிச்சயமா உங்களுக்கு தான். ஒரு தடவை நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் யாராவது பேச்சு மாறுவாங்களா? விட்டுருங்க ஐயா. அதுவும் சரி. இவ உங்க பொண்டாட்டிங்க ஐயா. இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். இந்த சின்ன பொண்ணை இவனுக்கு பொண்டாட்டியாக்க விட மாட்டேன். இதுக்கு மேலையும் நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. சீக்கிரமா கல்யாணத்துக்கு தேவையான சடங்குகளை முடிங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா முடிங்க. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல அவ இங்க இருந்து போயிட்டா. கடவுளே, ஏன் என் பொண்ணை இப்படி கைவிட்டுட்ட? ஏன் அவரை அனுப்பிட்ட? நீதான் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணுமா? அப்பா, அனிருத் சொல்றது சின்னையான்னு சொல்லு. சின்னையா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையேப்பா. சரி தவறுங்கிற முடிவை எல்லாம் நீ எடுக்காத. இந்த வெள்ளைக்காரங்க எண்ணம்லாம் நமக்கு தேவையில்லை. நல்ல வேலையா நான் உங்களை இங்கே பார்த்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். நீங்க சீக்கிரமா வாங்க, வந்து தடுங்க. அங்க பெரிய தப்பு நடக்க போகுது ஆபீசர், ப்ளீஸ். What happened? ஏதாவது மர்டர் நடக்க போதா? மர்டரை விட பெரிய தப்பு அங்க நடக்க போகுது. ப்ளீஸ் நீங்க அங்க வாங்க. ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், வாங்க. வாங்க ப்ளீஸ். அம்மா தாயே, எப்படியாவது என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. ஏதாவது பண்ணுங்கம்மா. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. பூமியை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. துர்கா தேவி, தயவு செய்து என் பூமியை காப்பாத்துங்க. பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அம்மாவே துர்கா தேவியா மாறுவா. இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். நான் வரேன் பொம்மி, நான் வரேன். பொம்மி, நான் இதோ வரேம்மா. பொம்மி, அண்ணி, அபசகுணம் மாதிரி நீங்க எங்க போறீங்க? நான் அபசுகுணமா? அசம்பாவிதத்தை தடுக்க போறேன். உங்ககிட்ட இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த போறேன். விடுங்க. இது கல்யாண வீடாச்சே. கல்யாண வீட்டுல தப்பு நடக்க கூடாது ஆபீசர். எல்லா கல்யாண வீட்லயும் சின்ன சின்ன சண்டைங்க நடக்க தானே செய்யும். ஒரு 7 வயசு சின்ன பொண்ணை ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க, அது சின்ன விஷயமா? வாங்க, உள்ள வந்து நடக்கிற அசம்பாவிதத்தை தடுங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.
இந்த மாதிரி நிறைய கல்யாணத்தை நான் இங்கே பார்த்துருக்கேன். நீங்க வெளியூர் ஆளுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். பையனுக்கு வயசு ரொம்ப அதிகமா இருந்தா பெரிய பணக்காரன்னு அர்த்தம். அது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நல்ல விஷயம் தானே. அந்த பொண்ணோட பசி தீருதுல. உங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்தா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு நகையும் சாப்பாடும் தான் சந்தோஷத்தை தருமா என்ன? பொண்ணுக்கு எது நடந்தாலும் நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? அவ பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு எந்த உரிமையும் இல்லையா? அவங்க வார்த்தைக்கு எந்த மரியாதையும் இல்லையா? ஒரு விதவையா இருந்துகிட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு போறியே, இது நல்லாவா இருக்கு? நீங்க இப்படி எங்களை ஏமாத்துறீங்களே, அது நல்லா இருக்கா? பொம்மையை கல்யாணம் பண்ணிக்க போறவரு அவளோட தாத்தாவை விட வயசுல பெரியவருங்கிற விஷயத்தை ஏன் மறைச்சீங்க? என் பொண்ண மயங்க வச்சு மணப்பந்தலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. நீங்க அப்படி செஞ்சது நல்லதா? நீங்க அத்தையா நடந்துக்காம இருக்கலாம், ஆனா நான் அவளோட அம்மா. என்னோட வாழ்க்கைய பலி கொடுத்து தான் என் பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாகாம தடுக்க முடியும்னா அதையும் நான் செய்வேன். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் லண்டன்ல பேரிஸ்டர் படிச்சவன். சட்டத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். லீசா, இந்த மாதிரி பழா போன நாட்டுல இது எல்லாம் தடுக்க எந்த சட்ட திட்டமும் இல்ல. இதுவே இந்த நாடா இல்லாம லண்டனா இருந்திருந்தா அங்கே நாம தடுத்திருக்கலாம். அங்கே பொண்ணுங்களோட உரிமைக்கான சட்டம் இருக்கு. அப்போ இந்த சட்டம், உங்களுடைய ஜாப், என்னுடைய பேரிஸ்டர் படிப்புக்குலாம் என்ன மரியாதை இருக்கு? எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இப்படித்தான் அநீதி நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பொண்ணு அவளா ஒத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். கல்யாணத்தை நிறுத்துறது பொம்மைக்கு நல்லதா என்ன? உங்க நீ தாராளமா போய் நிறுத்துங்க. கோவம் மூளைய மழுங்கடிச்சிரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாததா என்ன? அப்புறம் இந்த சமுதாயமே பொம்மையை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா அம்மா பொண்ணு 2 பேர் வாழ்க்கை நரகமாயிடும். மணவரையில கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற பொண்ணுக்கு அப்புறம் வீட்டுல இடம் கிடையாது, தெரியும்ல? கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை அண்ணி. மணமேடையில கல்யாணம் வேணான்னு சொல்ற பொண்ணோட இடம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், சந்தை. சந்தையில நம்ம பொம்மையை ஏலம் போடுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமா? அண்ணி, என்னோட பொம்மைய பத்தி தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க. அண்ணி, அப்ப நான் சொல்றது பொய்யா? நீங்க என்ன தடுத்து நிறுத்தினா நான் அமைதியா ஆயிடுவேன். ஆனா சமூகம் அமைதியா இருக்குமா அண்ணி? அவங்க இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? சரி, நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணுக்காவது அவ விருப்பப்படி கல்யாணம் நடந்திருக்கா? உங்களுக்கோ இல்ல எனக்கோ யாருக்காவது அப்படி நடந்திருக்கா? நம்ம அப்பாங்க யார கட்ட சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள கட்டிக்கிட்டோம். இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீங்க ஏற்கனவே விதவை. உங்களுக்கும் உங்க பொண்ணு பொம்மைக்கும் இனிமே யாரு அடைக்கலம் கொடுப்பா? அப்படியே கொடுத்தாலும் பிரதிபலன் பார்க்காமலா கொடுப்பாங்க? பொம்மையோட இடத்துல சம்பூர்ணா இருந்திருந்தா அப்பவும் நீங்க இப்படிதான் நடந்திருப்பீங்களா? ஆமா அண்ணி, செய்வேன். அண்ணி, நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நான் அவளுக்கு அத்தை மட்டும் இல்ல, நானும் அவளுக்கு அம்மா மாதிரி தான். என் சம்பூர்ணாவையும் பொம்மையும் ஒரே மாதிரி தான் நான் பாக்குறேன் அண்ணி. நான் என்ன பைத்தியமா? என் சம்பூர்ணாவை நானே நரகத்துல தள்ளுவனா?
ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது பொம்மியோட தலை எழுத்து. பொண்ணுங்க பிரச்சனைன்னு வந்துச்சா இந்த நாடு பழமை வாய்ந்த நாடா மாறி போயிடும். இது இனியும் மாறாது, எப்பவுமே மாறவும் மாறாது. இல்ல, ஒரு நாள் என் நாடு மாறும், கண்டிப்பா மாறும். நான் தனியாலா இதை தடுப்பேன். என் கண்ணு முன்னாடி என்னோட நாட்டுல எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். அம்மா கையால் ஆகாதவள ஆயிட்டேனேம்மா. உனக்காக இப்போ என்னால எதுவும் பண்ண முடியலையே. மன்னிச்சிடுமா பூமி, இந்த அம்மாவை மன்னிச்சிடு. அம்மாவோட தாய் பாசம் இந்த சமூகத்து மேல இருக்க பயத்தால தோத்து போயிடுச்சுமா, தோத்து போயிடுச்சு. பின்னாடி போங்க. ஹேய், நீ எங்க போற? நில்லு கான்ஸ்டபிள், அவனை பிடிங்க. உடம்பு கிடம்பு சரியில்லையா? இதுதான் கடைசி சுத்து. இது முடிஞ்சா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி. என்னாச்சு? என்னாச்சு? யாராவது வைத்தியரை கூப்பிடுங்க. வைத்தியரையா, என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கய்யா. இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாருங்க. இவ்வளவு நேரமும் இவர் நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு எப்படி இப்படி ஆக முடியும்? ஏற்கனவே இவருக்கு உடம்புல ஏதாவது நோய் இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்ல, இவருக்கு எந்த வியாதியும் இல்ல. எல்லா பிரச்சனையும் இவகிட்ட தான் இருக்கு. இவன் ஒரு அவசகனம் பிடிச்சவ.
இந்த கெட்ட சகனம் பிடிச்சவளை கை பிடிச்ச நேரம் தான் என் மச்சானுக்கு இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை அழுப்புல வரும்போது எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடிட்டு வந்தாரு. எல்லாத்துக்கும் இந்த அமங்கலை பிடிச்சவ தான் காரணம். இவளோட கட்டம் சரியில்லாதனாலதான் என் மச்சான் உயிரையே விட்டுட்டாரு. சின்னையா, நீங்க எதுக்காக திரும்ப வந்தீங்க? மாப்பிள்ளை இங்க இறந்துட்டாரு. இந்த கல்யாணம் எப்படியும் இங்க நடக்க போறது இல்ல. அதனால நீங்க இங்க இருந்து திரும்ப போயிடுங்க ஐயா. இப்ப யாராவது இங்க உங்களை பாத்துட்டாங்கன்னா எல்லா பழியும் உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. போடட்டும், யாரை பார்த்தோம் எனக்கு பயம் இல்ல. நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு சின்னையா. சுகுமாருடைய கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இங்க பாருங்க சின்னையா, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சின்னையா. நீங்க இந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுங்க சின்னையா. என் மேல நம்பிக்கை வைங்க. எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பி போலாம்ல கணக்கு புள்ள மாமா. இப்ப நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சுன்னா அப்புறம் உங்களையும் என்னையும் என்னால மன்னிக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாம போங்க சின்னையா. ஐயாவை நீ நேரா வீட்டுக்கு கூட்டு போயிடு. இங்க பாரு, என்ன ஆனாலும் நீ திரும்ப இங்க வரவே கூடாது. சரிங்க. ஓ, நில்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இங்க இருங்க. நாளைக்கு நீங்க கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன். செத்து போனவனு எப்படி போட்டு வச்சிருந்தா காக்கா கழுகுன்னு கொத்தி திங்குதுக்கா. ஒழுங்கு மரியாதைய மறுபடி இந்த கிராமத்திலேயே அண்ணன் அடக்கம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அங்கேயே நில்லு. இந்த அபசகனம் பிடிச்சவளை எங்க கூட்டிட்டு போற? சொன்னது கேட்கலையா? முறைப்படி இறுதி சடங்கு செய்யணும். நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுது? புருஷன் செத்துட்டார்னா அவர் மனைவியும் அவர் கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதனால இப்ப இவளையும் உடன்கட்டை ஏத்தி ஆகணும். சதியா? வேணாமா. சம்பிரதாயப்படி பொம்மி ஒரு விதவையா வாழ்க்கையை கழிப்பா. ஆனா புருஷன் கூட சாக மாட்டாமா. ஏன்? இவ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருந்தா நான் ஏத்துக்குவேன். இல்ல மத்தவங்களுக்கு நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுது? உங்க விதவை தங்கச்சிய அவ புருஷனோட சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும். நீங்க எல்லாம் பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க. அதுக்கான பலனை தான் இந்த பொண்ணு விதவையாகி இன்னைக்கு அனுபவிக்கிறா. உங்க பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை மறந்துடாதீங்க. நாங்க சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் மாத்திக்க மாட்டோம். எங்க குலத்தோட வழக்கப்படி பொம்மியை இன்னைக்கு அவ கணவனோட சேர்த்து உடன்கட்டை ஏத்தி சொர்க்கத்துக்கு அனுப்பணும். கல்யாணம் முழுசா நடந்துச்சா? கடைசி சுத்துதான் இன்னும் முடியலையே. இன்னும் பொம்மைக்கு நெத்தியில குங்குமமே வைக்கல. புருஷ கையால குங்குமம் வைக்காம இவ எப்படி மனைவி ஆவா? என் மச்சான் கொடுத்து விட்ட மஞ்சளை இவளுக்கு பூசல. 7 சுத்து முடியலனா என்ன? 7வது சுத்துல தானே அவர் விழுந்தாரு. அப்படி பார்த்தா முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்படி பார்த்தா கல்யாணமே முடிஞ்சு போச்சு. குங்குமம் வைக்கலனாலும் பொண்டாட்டி தான். எல்லாரும் சேர்ந்து பாவம் பண்ணாதீங்க. சம்பிரதாயப்படி இவளை உடன்கட்டை ஏத்தி ஆகணும். இவளையும் இவ புருஷனோட சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புற சடங்கை செஞ்சே ஆகணும். தர்மத்தை நம்ம காப்பாத்தணும்னா விதவை புருஷனோடய சாகணும். சரியா சொன்னீங்க. சடங்கு சம்பிரதாயத்தை நம்ம மாற்றக்கூடாது. உடன்கட்டை ஏத்தி ஆகணும்.
சரி, இதுதான் ஒரு மனைவியோட தர்மம்னா பொம்மி அதை கண்டிப்பா நிறைவேற்றுவா. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல நீங்க வந்து பிரச்சனை பண்ணாம இருங்க. பொண்ணுங்க பிரச்சனைன்னு வந்துச்சா இந்த நாடு பழமை வாய்ந்த நாடா மாறி போயிடும். இது இனியும் மாறாது, எப்பவுமே மாறவும் மாறாது. எந்த நாட்டுல இருந்து நீ வந்திருக்கியோ அந்த நாட்டுல இப்பவும் பொண்ணுங்களை கட்டாயப்படுத்துறதா பழக்கம். அவங்களோட புருஷன் இறந்துட்டா கட்டாயப்படுத்தி எரிப்பாங்க. அத்தை கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லனா இவங்க பொம்மையை உடன்கட்டை ஏத்திடுவாங்க. ஏன் என் மனசு திரும்ப வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லுது? ஏன் அந்த பொண்ணு ஞாபகமே எனக்கு வருது? அவளுக்கு அங்கே என்ன ஆகும்னு தெரியலையே. அந்த பொண்ணை அங்கே தனியாக விட்டுட்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா? இனி இவளை இந்த மக்கள் கடவுளா கும்பிடுவாங்க. நம்ம தர்மத்தை மகிமைப்படுத்துறவள இனி இந்த ஊரே கையெடுத்து கும்பிடும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சுன்னா அப்புறம் உங்களையும் என்னையும் என்னால் மன்னிக்கவே முடியாது. என்னை மன்னிச்சிருங்க சின்னையா. இந்த சமூகத்தோட தர்மத்துக்கு எதிராக வாயை திறக்க எனக்கு தைரியம் இல்லை சின்னையா. விடுங்க, முடியாது. என் பொண்ணு உடன்கட்டை ஏற மாட்டா, புரியுதா? என் பொண்ணு ஏற மாட்டா. என் பொண்ணு கொன்னுடாதீங்க, என் பொண்ணு உயிரோட விட்டுருங்க. தர்மத்தையே செய்ய விடாம தடுக்கிறியா? ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பொண்ணு கொல்ல நினைக்கிறீங்களே, இதுதான் உங்க தர்மமா? சடங்கு சம்பிரதாயம் ஒரு உயிரை பறிக்கிறதா உங்க தர்மமா? இதுதான் உங்க தர்மம்னா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த தர்மமே எங்களுக்கு வேண்டாம். இவ அபசகனியா இருந்தாலும் பரவாயில்ல, இவ என் கூடவே இருந்துகிட்டோம். என் பொம்மைய விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. என் பொம்மைய நான் தரமாட்டேன். முடியாது. என்னால் வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு என்னவோ கவலையாகவே இருக்கு. அண்ணா இங்கே பாருங்க, வண்டியை திருப்புங்க. கல்யாணம் நடந்த ஊருக்கு நாம திரும்ப போகலாம். என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. கணக்கு புள்ள ஐயா உங்களை நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னார் ஐயா. நாம அங்கே போக வேணாம். அண்ணா முதல்ல நீங்க வண்டியை திருப்புங்க. வண்டியை நிறுத்துங்க சொல்றல, கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஐயா வண்டியை நிறுத்துங்க. அண்ணா இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. என்ன விட்டுருங்க, பொம்மி பாவம், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. என் பொண்ணு உயிரோட விட்டுருங்க. ஏன் கத்துற? ஒரு அம்மாவோட அழகியை விட எங்க சடங்கு தான் எங்களுக்கு முக்கியம். பொம்பளைங்க சொன்னாலே இந்த சமூகம் கேட்காது. அதுலயும் நீ ஒரு விதவை. ஏமா புருஷன் உடம்பு எரியும் போது மனைவியோட மனசு, அன்பு, சந்தோஷம், ஆசைகள், எண்ணங்கள், அவளோட குரல் எல்லாமே எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவ உடம்பு மட்டும் இருந்து என்ன பையன்? பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருங்க. இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அவளை விட்டுருங்க.
ஆண்டி கல்யாணம் நடந்த அன்னைக்கு இப்படி இழவு வீட்டில் இருக்கிறது நல்லா இல்லை. நீங்க உடனே சம்பூர்ணாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. என் பொண்ணை விட்டுருங்க. ரெண்டு பொண்ணுங்க தலையெழுத்தும் எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தி மணமகளா பல்லக்கில் போறா, இன்னொருத்தி புருஷன் கூட உடன்கட்டை ஏற போறா. யாராவது வாங்க, என்ன அவுத்து விடுங்க. காப்பாத்துங்க, என் பொம்மையை காப்பாத்துங்க. அவங்கள சேர்ந்து அவளை கொன்றுவாங்க, உடன்கட்டை ஏற்றிடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அவளை எரிச்சிருவாங்க. காப்பாத்துங்க. சரி சரி, நீங்க எழுந்துருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன். நீங்க 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 எழுந்துருங்க. அவங்க அவளை கொன்னுடுவாங்க. காப்பாத்துங்க சொல்றேன்ல. தயவு செய்து காப்பாத்துங்க. பொம்மி பொம்மி. ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் 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 ஓம் சாந்தி சாந்தி ஓம். நில்லுங்க, நான் தான் நில்லுங்கன்னு சொல்றேன்ல. நீ திரும்ப வந்துட்டியா? டேய், உனக்குலாம் சொன்னா புரியாது. என்னையா பாக்குற? அடி அவனை, அடி. முன்னாடி வராதீங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா பின்னாடி போங்க, போங்க. பொம்மி, நீங்க குழந்தைய பாருங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போங்க, பின்னாடி போங்க. உன்னை யாரும் கிட்ட வராதீங்க. ஏய்! பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, போங்கயா. யாரும் முன்னாடி வராதீங்க. யாராவது இந்த பொண்ணை தொடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இந்த கிராமமே பத்திக்கிட்டு எரியும். மொத்த கிராமத்தையும் கொளுத்திடுவேன். ஏய்! பின்னாடி போங்கன்னு சொல்றல. பின்னாடி போங்க. வந்துட்டியா நீ? இது புண்ணியமா? இது புண்ணியமா இருந்தா நான் பாவியா இருந்துட்டு போறேன்.
அந்த பொண்ணுக்கு அப்பா மாதிரின்னு சொல்றீங்களே, ஒரு அப்பா இப்படிதான் இருப்பாரா? இப்படிதானா? சொந்த மருமகளையே எரிச்சு கொல்ற அளவுக்கு கல் நெஞ்சக்காரனா இருக்கீங்களே. அவளுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இதை எல்லாத்தையும் எதுக்கு துணிச்சல் இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஆளா இருக்கீங்களே. என்னால என்ன செய்ய முடியும்? காலங்காலமா இந்த சடங்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நடக்க போறதை நான் தடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? புருஷனோட துணையும் இல்லை, அப்பாவோட ஆதரவும் இருக்காது. அதுக்கப்புறம் இவ யாருக்காக வாழ போறா? அடுத்தவங்களுக்காக நம்ம எதுக்காக வாழணும்? அவளுக்காக வாழுவா. தனியா ஒரு பொண்ணால மான மரியாதையோட இங்க தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அப்பாவோ மகனோ புருஷனோ இவங்க தலை நிமிர்ந்து வாழ இவங்க யாராவது ஒருத்தர் வேணும். ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு அம்மா பொண்ணு பொண்டாட்டின்னு எந்த உறவும் தேவைப்படுறது இல்லையே. சொல்லுங்க, அப்புறம் ஒரு பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு ஆம்பளை தேவை? வாயை திறந்து சொல்லுங்க. எங்க கிட்ட எதுக்காக கேக்குற? இவளோட விதவை அம்மா கிட்ட போய் கேளு. அவ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை தான் அவ பொண்ணு அனுபவிக்கணும்னு விரும்புறாளா? ஒரு புருஷனை இழந்த விதவை பெண்ணோட வாழ்க்கையில இருள் தான் சூழ்ந்து இருக்கும். இவளோட வாழ்க்கையில யாராலையும் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. நமக்குள்ள கடவுள் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா? இல்லல்ல. அப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கையில இருட்டுதான் இருக்கும்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? நாளைக்கு இந்த பொண்ணே ஒரு பெரிய வெளிச்சமா உருவாகலாம். இவளுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கலாம். புரியுதா? இன்னைக்கு இவ முகத்துல தெரியுறது ஒரு சின்ன ஒளிதான். நாளைக்கு அது பெரிய சூரியனாகி நிறைய பேருக்கு வழியை காட்டலாம். அது நடக்காதுன்னு உங்கள யாராவது சொல்ல முடியுமா? இவளுக்கு நிகழ்காலமே இல்ல, அப்புறம் எப்படி எதிர்காலம் இருக்க முடியும்? இன்னைக்கு நீ இந்த சடங்கை தடுக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் இவ எப்படி வாழ முடியும்? இவளுக்கு சமூகத்துல மரியாதை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. அப்போ சமூகத்துல எந்த இடமும் கிடைக்காம இவளை சேர்ந்தவங்க எல்லாரும் நொடிக்கு நொடி துடி துடிச்சு சாகணும்னு விரும்புறியா? அதுதான் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்படின்னா தப்பான சடங்கு பெயர் சொல்லி இவளை கை கழுவ பாக்குறீங்க. இவளை வச்சு காப்பாத்த உங்களுக்கு துணிச்சல் இல்ல? சரி, உங்களுக்கு யாருக்கும் இந்த பொண்ணை பத்தின கவலை இல்லனா இவளை நானே பாத்துக்கிறேன். இவளை நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். இவளை என் கூடவே கூட்டிட்டு போயிட்டு இவளை ஒரு ஆளாக்குவேன். இவளை துணிச்சல்கார பொண்ணா ஆக்குவேன். ஒரு நாள் இவ உங்க முன்னாடி வந்து உங்க எல்லாரையும் நேருக்கு நேரா பார்த்து அவளுடைய உரிமையை கேட்பா. அவ உரிமையை கேட்டு வாங்குவா. இவளை எங்க கூட்டிட்டு போவ? யார் யார்கிட்ட இருந்து காப்பாத்துவ? இந்த நாடு முழுக்க ஆளுங்க இருக்காங்க. ஒரு நிழல் மாதிரி என் மருமக கூட காலம் முழுக்க உங்களால இருக்க முடியுமா? நிழல் கூட வெளிச்சம் இருந்தாதான் கூட இருக்கும். ஆனா அனிருத் கோபிநாத்ங்கிறனா இருளையும் இவ கூடவே இருப்பேன். தம்பி, நம்ம நிழல் கூட வெளிச்சிருந்தாதான் நம்மளோட இருக்கும். ஆனா நீ எப்படி இவ கூட இருப்ப? இந்த சமூகத்திலிருந்து இவளை காப்பாத்த உனக்கு இவளுக்கு என்ன உறவுன்னு சொல்லுவ? நீ அப்பாவும் இல்ல, அண்ணனும் இல்ல, உனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் நீ எந்த உரிமையில இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போவ? சொல்லு. உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உங்களை மாதிரி பணக்காரங்க இந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களை என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவளை ராணி மாதிரி வச்சுக்க போறானா இல்லையோ, ஆனா கண்டிப்பா வீட்டுல அடிமா மாதிரி வச்சிருக்க போறான். இவ உன்னோட வாழறதை விட இந்த நரகத்தோட நெருப்புலயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடலாம். விதவையா காலம் பூரா அழுறதை விட, நரகத்துல துன்பப்படுறதை விட, நெருப்புக்கு இரையாகி எங்களுக்கெல்லாம் கடவுளாகிறது எவ்வளவோ புண்ணியம். கடவுளா?
இந்த பொண்ணுக்காக பேச இந்த பையன் யாரு? ஆமா ஆமா, அவனுக்கு இவனுக்கு என்ன உறவு சம்பந்தம்? அததாங்க நானும் கேக்குறேன். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா ஆமா, சம்பந்தம் உறவு சொல்லு. என்ன சம்பந்தம்னு சொல்லு. வந்து சொல்லு. என்ன பாத்துட்டு சொல்லு. தண்ணி எடுத்துட்டு வாங்க, இந்த நெருப்பு அணைங்க, போங்க. பொண்ணை தூக்கிட்டு வாங்க. உடன்கட்டை ஏத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. உங்க பொண்ணுக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். இந்த அனிருத் சொன்னா சொன்னதுதான். யாரும் முன்னாடி வராதீங்க. இவளுக்கு அப்பாவும் இல்ல, அண்ணாவும் இல்ல, இப்ப புருஷனும் இல்ல, யாருமே இல்ல. இவளுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே எதிரிங்க தான். இவங்க யார் கண்லயும் எந்த பொறுப்புமே இல்ல. சடங்கு சம்பிரதாயங்கிற பேர்ல இவங்க கண்டிப்பா என் பொண்ணு கொண்டுடுவாங்க. என் பொண்ணை விட்டுருங்க. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனி யார் வர்றதா இருந்தாலும் வாங்க. இனி இவ ஏன் பொண்டாட்டி. முடிஞ்சா இவளை நீங்க தொடுங்க பாப்போம். வாங்க. கௌதமி, இங்க வந்து அனிருத் என் கண்ணை பார்த்து இங்கிலீஷ்ல ஐ லவ் யூ சொல்லுவாரு. என்ன பார்த்து உன்னைதான் இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு. அவர் என் கைய பிடிச்சுக்கிட்டு நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் 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 என்ன, வெள்ளைக்கார மாதிரி அவ மண்டி போட்டு நின்னு என் கைய பிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரு. அப்போ நீ என்ன சொல்லுவ? சொல்லு. இல்ல, அவர் என்ன இவ்ளோ நேரமா காக்க வச்சிருக்காருல பாட்டி, அப்ப நான் காக்க வைக்க கூடாதா? கொஞ்சம் காக்க வைப்பேன், கொஞ்சம் அலைய விடுவேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆமா சொல்லுவேன். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாத. பையன் கைய நீட்டும் போதே நீ டபக்குன்னு அவன் கைய புடிச்சுக்கணும். நீ விளையாட்டுக்கு வேணான்னு சொல்ல போக அவன் உண்மையாலே கோச்சிக்கிட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? விளையாட்டு வினையாயி தேடி வந்தவன் வேணான்னு போயிட்டானா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. நீ என் பாட்டியா இல்ல எதிரியா? எப்படி ஒரு பேச்சு கூட நீ இப்படி சொல்லுவ? நீ வேணா பாரு, நான் அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் அவர் கூடவே லண்டன் போயிடுவேன். நாட்டை திருத்த போறேன்னு சொன்ன ஒரு எண்ணத்தையே நான் மொத்தமா மாத்திடுவேன். நாங்க 2 பேரும் லண்டன்ல சார் மேடம்னு வாழ்வோம். ஆனா நீ மட்டும் இங்க என்ன நினைச்சுக்கிட்டு தனியாவே வாழு.
இன்னும் உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது? இன்னைக்கும் நீங்க என்ன காக்க வச்சீங்கன்னா என் மனசு உடைஞ்சு போயிடும்னு சொன்னல. எங்க தான் இருக்கீங்க? அம்மா, நீங்க யாரு? நீங்க தான் என் வருங்கால கணவனா? எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. உங்களை பார்த்தாலும் ரொம்ப களைப்பா இருக்கே. பொண்ணுக்கு மாலையை போடுங்க. மணப்பொண்ணுக்கு மாலையை போடுங்க. அங்க பாத்தியா, அவன் மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன். மாலையை போட மாட்டேங்கிறானே. பாதி கல்யாணத்துல இவன் ஓடி போனாலும் ஓடி போகலாம். மாலையை போட்டுட்டேன், மாலையை போட்டுட்டேன். ஏய், வாங்க, கன்னியாதானம் பண்றதுக்கு இங்க வாங்க. வாங்கம்மா. நெத்தியில குங்குமம் வச்சாச்சு. இப்போ கல்யாண சடங்கு முடிஞ்சிருச்சு. இப்ப 2 பேருக்கும் இருக்கிற உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு. நீங்க இனிமே கணவன் மனைவி. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி. ஓ மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி. ஓ
நான் போயிட்டு வரேன். வரேன். அம்மாவை சீக்கிரமா அங்க அமுச்சு விட்டுருங்க. மோட்டார் வண்டியை கேள்விதான் பட்டிருக்கோம். முதல் தடவை இல்ல போறேன். அம்மா என் கூட வந்ததுக்கு அப்புறமா நானும் அம்மாவும் தினமும் அப்படி போனோம். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களுக்குள்ள என்ன உறவுன்னு கேட்டீங்களா? இனி நான் இவளுக்கு புருஷன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் சின்னையா. சின்னையா, சின்னையா, சின்னையா வந்துட்டாரா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க எப்போ வருவீங்கன்னு வீட்லயே எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, வந்து கதவை திறந்து விடுங்க. பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். யோ டிரைவரே, கதவை தரையா? பெரிய இடத்துல பொண்ணுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அனிருத் ஐயா என்னடான்னா பொண்ணையே கொண்டு வந்துட்டாரு. ஆமா, யார் இந்த பொண்ணு? அது நாங்க அங்க கல்யாணத்துக்கு போனோம்ல. இன்னைக்கு வீட்டுல எப்படியோ ஒரு புயலே வரப்போகுது. இப்ப என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. ஐயா, எஜமா,